பாவி மீது சத்தியமா உண்மைப்பா. அப்படி அதனால ஓய்வு வர வேண்டும். ஒண்ணுக்கு போனியா? போயிட்டேன். நல்லா சோப்பு போட்டு கைவினியா? இதெல்லாம் நீ கேக்குற? கெட்ட பையனா நீ? வெளிநாடு போனியா? இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். எனக்கு படிப்பதற்கே நேரம் சரியா இருக்குது. பாக்குற நேரம் இல்லடா. வேன்ல எல்லாம் தூக்கிட்டாங்க. நீ மட்டும் பாத்துட்டு வர பாடம். ஏன் செல்ல அந்த ஆச்சரிய சாமி சொல்லுங்க நீ அண்ணே. சிப்புல அவுத்துட்டா கஷ்டமா இருக்குது. நம்மளும் பாரு காலா வலிக்குது. சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் வரலாம். யாரு அப்பா யாரு அம்மா? நாளைக்கு சொல்றேன். நக்கி முக்கிய ஏறுவா எப்படி அப்படியே எப்படி மாதிரி நடிப்பீங்க. நான் தெரியாது ஐயோ தொங்குது கிலோ கணக்கு. எப்படி செல்ல குஞ்சு என் சேட்டை என் சவரம் என் குண்டு என் போன போயா என் பம்பு என் ஓசு பைப்பு என் கோவ பையா. ஐயோ என் சுருகி போன பையமே. காலாண்டு படிச்ச அரையாண்டு படிச்சா பாஸ் ஆயிட்டேன். இப்போ உனக்கு முழாண்டு படிச்சேன். இதுல பாஸ் ஆனா தான் நம்ம கிளாஸ் போக முடியும். கிளாஸ் என்ன தாத்தா செத்துட்டா? என்னடா பண்றது? அண்ணன் ஏறுல குதிரையில ஏறுவாங்க. அண்ணன் சாப்பிட்ட தட்டுல நல்லா சின்ன சின்ன வயதில் நம்முடைய அரண்மனை துள்ளி குத்தி விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா. நான் தான் 1050 ரூபாய் கட்டி இந்த சிலைக்கு விலை மதிப்பே கிடையாது தெரியும். 1050 டோக்கன் அட்வான்ஸ். டோக்கன் அட்வான்ஸா? இந்த சிலையில ஆமா அதிக ஓட்டம் இருக்குது. அது எப்படி உனக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்டம் இல்லாம இந்த அழகான சிலையை செதுக்கி உளி எப்பேற்பட்ட அது கூர்மையான உளியாகத்தான் இருக்கும். அது உளி இருக்கிறவன் பேசணும். உளி இல்லாத ஆளு எனக்கு பண்றேன். அடா இந்த சிலையை எங்க கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தானடா என் மனைவி தம்பி பணம் கட்டின நானே கட்டி எவனோ ஓடி உங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சு விட்டதா? அடா போகடா, உங்க மேல எனக்கு கோபம். ஏண்டா நீங்க மன்னனாக காட்சி தான் நான் பார்க்க முடியவில்லை. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொண்ணு பாவி. உனது அண்ணி அண்ணி இப்படி ஒரு அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமலவா செய்திருக்க வேண்டும். அண்ணே என் ஆசீர்வாதம் செய்யுங்க அண்ணி. மைத்துனரே, அந்த அங்காளம்மா புண்ணியத்துல சீரும் சிறப்போட வாழ வேண்டும். இருந்தாலும் அயல் நடந்து வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? மிரட்ட சாப்பிடுறீங்களா? என்ன கூட பார்க்கிறேன். அதான் நம்பித்தாடா
நானும் வந்து பார்க்கிறேன். நீ எதையோ எங்கேயோ பலமா ஏமாந்துருக்க. நான் ஏமாறலங்க. கோயில் வரைக்கும் நீங்க ஏமாறாது இருங்க ஐயா. தம்பி என்ன ஒரு பணிவு பார்த்தா என் குடும்பத்தின் குத்து விளக்கடா என் மனைவி. மண்ணி குத்து விளக்கு பின்னாடி இட்டு போய் எத்தனை பேர் குத்தி பணம் அன்பளிப்பு பணம் குத்திருப்பாரா இன்னைக்கு? ஆமாண்டா. பின்னாடி குனிய வச்சுட்டு கண்ணகியின் மறு பிறவியடா கண்ணகி. கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளு ஏமாந்தா இந்த முத்து வச்ச எரிச்சிட்டு போடுவாங்க. நான் சின்னத்துல வந்து நம்ம பெற்றெடுத்த தாய் முகத்தை பார்த்திருக்கேன். எங்க அண்ணிய பார்த்ததும் இவருடைய தாய் ஞாபகம் தானே வருது எனக்கு. பார்த்து விட்டேன், அண்ணிய பார்த்து விட்டேன். இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தாங்க. பொம்பளை நோயா இருக்கு இது. முண்டை தலைக்காணி மந்திரம் ஓதுறாமா. பையன் 100ல ஓட்டலாம் வண்டி. ஐயோ சிவாஜி கணேசன் கட்டாண்டா அவனாண்டப்பா. 500 ரூபாய்க்கு ரைடுறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறா. புளி அம்மா அட்வான்ஸ் வாங்கிச்சோ. ஏன் தங்கச்சி எங்க என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து விட்டதாண்டு. என்ன நடந்தது? ஒன்னு இன்ஸ்டால்மெண்ட்ல 1000 உன்னோட தங்கச்சி முத்தாளுக்கு இருக்கல்ல, அவ பாலத்தள்ள பயில பழுதி பாலச்சாலையில அந்த விக்கி பையனை கூட்டிக்கிட்டு ஓடிட்டா. இந்த விக்கி இல்ல அப்போ இந்த விக்கியா அவன் வேலைக்கு அவனைட்டு போய் என்ன பண்ணுவான்? அன்னை கூட அழைத்த உண்மையா? சொல்வதை எவன் மீது சத்தியமாடா தம்பி. நான் இந்த கப்பல் நினைக்க மாட்டேன். அண்ணன் கூறுவது அழைத்த உண்மையா? எங்க அண்ணி அழுவத்த பாரு. எங்க அண்ணி அழுவுறாங்க, தாங்க முடியல. நான் சொல்வது அனைத்துமே இந்த பாவி மீது சத்தியமா உண்மைப்பா. ஐயோ இது யாரு பத்த பிள்ளையோ? வரவங்க போறவங்களா இந்த தலைமையில சத்தி வைக்கிறாங்களே. காலைல ஆட்டு புட்டு போன பிறகு உயிரா இருக்குமா செத்து விடுமா தெரியும். நான் செத்துறேன், பணத்தை வாங்கி நீங்களே பங்குச்சு எடுத்து போங்க. அந்த படுபாவி இப்படி பண்ண இதுவரை சேலை செய்து விட்டாலே என்ன விட அவன் மீது பாசம் வச்சிருந்த நீங்க தான். இப்படிப்பட்ட அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி. நான் மட்டும் நாட்டு இருந்தா அவளை வெட்டி கூறு போட்டு தம்பி வெளிநாட்டுல போய் கறி கடையில கஜூர்பூர் பயிர் இட்டு ஓட்டுக்கிறா பாரு. நான் இருக்கேன், அவளை பத்தி நினைத்து கூட பார்க்காதீங்க. தம்பி ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசை தங்கை அன்பு தங்கை என்று தீரம் திறப்போடு வளர்த்துடா. என்னடா செய்வது? படுபாவி தவறு செய்து விட்டாலடா, இருந்தாலும் நீ வந்து விட்டாய். இனிமேல் எனக்கு கவலை இல்லையடா. நான் இருக்கேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். பேசிக் கொண்டிருக்கிறேன். அது டீக்கு அடிச்சுக்கிறாங்க உள்ள. குடிமக்கள் வந்து முறையிட்டார்கள். நாட்டில் உள்ள பயிர்கள் எல்லாம் காற்றில் இருக்க மிருகங்கள் வந்து அடாகுதம் செய்கிறதா. இப்போது புறப்பட வேண்டும் கானகம். சாய்பாபா கோயிலுக்கு போனா எனக்கு பிடிச்ச கலர் இது. உட்காந்துக்கிறேன்.
அடா, கானகம் வேட்டையாட நீங்கள் செல்வதா? உண்மைதானடா? சரி என்று வார்த்தை கூறுங்கள். கானகம் சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே நாடு வேண்டாமடா, அயல்நாடு சென்றிருக்கிறாய், பட்டமளிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றடா. உன் உடல் ஆயற்சியாக இருக்கும். அப்படியா? அதனால அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சரும் சற்று வெற்றியோடு பாருங்க, புறப்படுங்க. ஐயோ திரும்ப 4 நாள் முதல்ல என்னை விட்டு ஒரு விட பிறந்தது கிடையாதப்பா. நான் ஒருபோதும் பிரிந்ததை இந்த பாவை விட்டு எப்படி பாப்போம்? அண்ணன் போருக்கு போறாரு, பொண்ணு உரிமை வழி கொடுத்து அப்படியே வரும்போது எனக்காக அழகிய மயில் குட்டி கொண்டு வர வேண்டும். ஆமா, மைத்துனரே, நீங்க ஏய், அண்ணிடா, நீ பெற்ற நாடி ஜல்லிக்கடி அடி வாங்கி வச்சுக்கிற ஒரு நாள்ல ஒரு ஆள் அவுத்து காமிக்கல. உள்ள பாத்து மாறி வெயில் போற ஏன்டா போய் சொல்ற பாவி. சூரிய மந்திரம் வா சொல்லுங்க. இருந்தாலும் நீங்க அயல் எடுத்து வந்திருக்கீங்க. ஆமாண்டி, பசிக்கும் பசி அதிகமா இருக்கு. வாங்க போலாம். சித்திர மாட்டம் சொல்றேன். மைத்துனரே, இருந்தாலும் சாப்பிட்டீங்க, ஒரு சுவையான உணவு. வெளிநாடு சவுத்தாந்தானா அது உண்ட வழக்கம் தொண்டனுக்கு உண்டு. நான் ஓய்வு எடுக்க போறேன். அப்படியா? மைத்துனரே, இருந்தாலும் நான் யாரு? ஒரு அண்ணி. என் அம்மாவை எடுத்துக்கொண்டு அண்ணன் யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமம். மற்ற பிள்ளை யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும். அதனால இங்க படுத்து உறங்கலாமா? உடைய மடி மீது தலை வைத்து நான் உறங்க வேண்டுமா? அண்ணி என்னதான்டா அது அண்ணி அடக உடனே உள்ள தைத்து அத காலால அண்ணி பேசுற நேரம் உறக்க வருது எனக்கு. நான் படுக்க போறேன். ஒண்ணுக்கு போனியா? போயிட்டேன். போயிட்டேன். நல்ல சோப்பு போட்டு கைவினியா? ஏன் இதெல்லாம் நீ கேக்குற? சுத்தமா நீ தப்பு தப்பா பேசுற. நீ கெட்ட பையனா? நீ வெளிநாடு போனியா? இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். எனக்கு படிப்பதற்கே நேரம் சரியா இருந்தது. பாக்குற நேரம் இல்லடா. வேலை எல்லாம் தூக்கிட்டாங்க. நீ மட்டும் பாத்துக்க வர படம். ஏன் செல்ல அந்த ஆச்சரிய கிடையாதுடா. வர்றா அம்மா அம்மா தாய்க்கு சம்பந்தம் உட்காரு. நான் உட்காரவா? சொருபடி டாபூர் மாமா வேலை பார்க்கணும் போல இருக்குன்னா அந்த பூச்சியை பார்த்தா தானே கறி கட்டுறது தோணுது. எனக்கு ஆவாதது போட்டு தந்தாது. ஓடியா கறி கட்டி சாமி சொல்லுங்க அண்ணி. அண்ணி ஜிப்புல
பூவெல்லாம் அவுத்துட்டா கஷ்டமா இருக்காது. கம்முன்னு பாரு, காலா வலிக்குது. சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் வரலாம். யாரு அப்பா யாரு அம்மா? நாளைக்கு சொல்றேன் நான். மைத்துனரே, நீங்க அயல்ல இருந்து பட்டப்படி முடித்து வந்திருக்கீங்க. ஆமா நீ. எனக்கு சின்ன சின்ன சந்தேகம் இருக்கு சந்தேகமா? மைத்துனரே. சன்னி, சந்தேகம் என்பது கொடிய நோய். அப்படியா? அதை உடனே நிவர்த்தி செய்யணும். இருந்தாலும் என்ன தெரியுமா சந்தேகம்? சொல்லுங்க நீ. மைத்துனரே, என்னடா பாக்குற? நீ பாக்குற எல்லாரும் என்கிட்ட பேசுறாங்க. அண்ணி சொல்லுங்க நீ. இருந்தாலும் என்ன தெரியுமா மைத்துனரே, நம்முடைய அரண்மனையில வெள்ள குதிரை. நல்ல குதிரை. ஆமா, வெள்ள குதிரையா? ஆமா, அவ்வளவு வெள்ளையாக்குது. ஆமாண்டா, ஆமா, அவ்வளவு வெள்ளையாக்குது. ஆமாண்டா. என்னடா காமிக்கிறீங்க? தள்ளி படு. வா. இப்ப வா. ஹாய். அந்த வெள்ள குதிரை மீது வெள்ளை குதிரை மீது இப்போது யாரு சவாரி செய்வது வழக்கம்? இதுல என்ன சந்தேகம்? அந்த வெள்ளை குதிரை மீது என்னுடைய அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவாரி செய்வது வழக்கம்டா. ஒன்ன சவாரி செய்த பாத்துக்கிறா. குதிரை வெள்ளை குதிரை மீது அந்த குதிரை மேல ஏறி டக்கு 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 அண்ணனுக்கு பிறகு யாரு சவாரி செய்வது? இதுல என்ன சந்தேகம்? அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை மீது சவாரி செய்வது தம்பி நான் தான்டா. அப்படியா? எப்பா அண்ணன் ஏறுற குதிரை ஆமாடா, நான் ஏறுவேன்டா. நீ ஏறுவ ஏறுவேன்டா. ஐத்தி அட்டது. நான் நெத்தி முட்டி ஏறுவேன்டா. அண்ணன் ஏறுவ அண்ணன் குதிரை குதிரை நான் ஏறுவேன். நெட்டி முக்கிய ஏறுவ எப்படி அப்படி ஒட்டு மாதிரி நடிப்பீங்க. நான் தெரியாது என்னைக்கு நடக்கும்போது தெரியல பாரு மேடம். எத்தாந்து கடைசியில் வேணா நான் தேங்க முடியும். எத்து காட்டு அப்படின்னு நினைச்சுக்க பாருங்க. எனக்கு காரி வச்ச பையன் அது தொங்குது கிலோ கணக்கு. எப்படி டேய், நான் தேருக்கு கிடைச்சு இயற்கைடா நானு. இயற்கை சொல்லுங்க நீ. கலைக்கிட்ட பாரு வேணும் உள்ள நீ கூட கொஞ்சம் ஏய், வாய் மூடு. சிரிப்பு எங்கதுல வரா? தாலியார்த்த குடும்பத்துல வந்து மாற்றம் பாருங்க. தாலியார்த்த குடும்பத்துல என்னைக்கு ஆட்டு தைத்து இருந்தாலும் என்ன தெரியுமா? சொல்லுங்க நீ. நம்முடைய அரண்மனையில தங்க தட்டு இருக்கு. தங்கத்தட்டு. அந்த தங்க தட்டுல உணவு அருந்துவது யாரு? அந்த தங்கத்தட்டுல உணவு அருந்துவது என்னுடைய அண்ணன் தான். உணவு அருந்துவது வழக்கம். தங்க தட்டுல ஒன்ன சாப்பிடுறாரு. ஆமா நீ. அண்ணனுக்கு பிறகு அண்ணனுக்கு தம்பி நான் தான் சாப்பிடுவேன். கேட்டியா? அண்ணன் சாப்பிடுற அங்க எவனும் ஊட்டுவாமா? தங்க தட்டுலையா? சாப்பிடுடா. அது எச்ச தட்டு. நானும் ஒரு அண்ணனும் சின்ன வயசுல ஒரே தங்க சாப்பிடுடா. சாப்பிடுவேன். என் செல்ல குஞ்சு, என் சேட்டு, என் சவரம், என் குண்டு, என் போன போயா, என் பம்பு, என் ஓசு பைப்பு, என் கோவ பையன், ஐயோ என் சுருக்கி போன பையமே. சொல்லுங்க நீ. இதுதான் பயத்தை தொலைச்சி அப்படி தெரியாது. நான் வெளிநாட்டு படிப்பு ஆமா ஆமா ஆமா. என்ன பழக்கம் அதெல்லாம்? அதெல்லாம் தீராதுங்களா? பணத்தை கட்டிக்கிறேன்டா. கப்புன்னு இருக்குடா. இருந்தாலும் அடுத்து என்ன தெரியுமா மைத்துனரே? காலாண்டு படிச்ச அரையாண்டு படிச்சா பாஸ் ஆயிட்டேன். பாஸ் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு முழாண்டு படிச்சேன். அம்மா இதுல பாஸ் ஆனா தான் நம்ம கிளாஸ் போக முடியும். ஈஸ்வரன் கிளாஸ் எல்லாரும் கெட்டு. நீ மூந்து பார்த்துட்டு கடைசிடுவேன். நாத்துமே புரியாதா? அதே சொல்லுங்க நீ. மைத்துனரே, என்ன தாத்தா? வெறி எடுத்துக்கிட்டு அவளுக்கு. அதே சொல்லுங்க நீ. மைத்துனரே,
நம்முடைய அரண்மனையில பஞ்சனை இருக்கு. பஞ்சன மெத்தை. ஆமா. அந்த பஞ்சு மெத்தையில இப்பொழுது படுத்து உறங்குவது யாரு? இது என்ன சந்தேகம்? பஞ்சன மெத்தை என்பது என்ன? கணவன் மனைவி ஓய்வெடுக்க அந்தரங்க அறை. இது யாருக்கும் தெரியாது. சால மூணு பாப்பா நீங்களோ என்னுடைய அண்ணனோ படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் காணங்க போயிருக்காரு. ஆமா. ஒருவேளை ஒன்ன செத்துட்டா என்னடா பண்றது? கடவுள் கை வச்சு உடனே போட்டு அடே மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க. எங்க அண்ணன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்துடா. எங்க அண்ணன் எனக்கு தெய்வம் மாதிரிடா. சும்மா கதில எங்க கதை இருக்குது? கதில சும்மாடா புழுக்கா 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 வாயா ஒரு கதைக்காக சொல்லுங்க. நீ ஒன்ன செத்துட்டா. ஐயோ சொன்னாடா பாடியா பாடியா சும்மா தெரியாது பாருன்ற. எனக்கு கேவலமா பேசுங்க. நம்ம சின்ன வயசுல என்ன படிங்க அந்த நம்ம ஏரிக்கார மேல நீங்க சொல்லுங்க. ஆத்தங்கர வாங்க போய் என்ன அடே சொல்லுங்க. நீ மைத்துனரே ஒருவேளை அண்ணன் செத்துட்டா சும்மாடா என்ன பஞ்சமத்துல நான் தனியா படுத்துன்னு கிடப்பேனே. இந்த குளிர் காலத்துல இந்த அரண்மனை உள்ள யாரும் வரமாட்டாங்க. அப்படியா? அந்த பஞ்சமத்துல நான் தனியா படுக்க போது கூட யாரு படுப்பா கட்டி பிடிச்சி. ஐயோ 3 கேள்வி கேட்டாங்க. 2 கேள்வி சரியா பதில் சொல்லிட்டேன். அந்த 3வது கேள்வி மட்டும் எனக்கு பதிலே தெரியலடா. பாப்பா தெரியலடா. அண்ணன் யாருல குதிரையில ஏறுவாங்க. நான் ஏறுவேன். அண்ணன் சாப்பிட்ட தட்டுல நல்லா தங்க தட்டை நான் சாப்பிடுவேன். சாப்பிடுவாரா? ஆமாண்டா. அண்ணன் செத்துட்டா அண்ணி அவன் பெற்றெடுத்த தாய்க்கு சமம். காசா செத்துட்டா மண்ணு மானாவரியா தொட்டு போகுது. 4 செவுத்து உள்ள நடக்க போறது. என்னது அதுதான்? அதுனா டப்பங் 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 டப்பங்னா அஜால் குஜால். அஜால் குஜால்னா ஓலை வெட்டு. ஓலை வெட்டுதுனா எனக்கு தெரியும். மைத்துனரே அடே உங்களை எப்பொழுது பார்த்தீங்களோ அப்பொழுது உங்க மீது நான் ஆசைப்பட்டுட்டேன். அடே என்ன கட்டி எடுத்து முட்டை தாழ முடியாது. அன்னைக்கு எது சொல்றா? ஓடா ஒண்ணு கிடையாது. ஓடா டாபர் மாடா நான் தவறாண்டி. நீங்க யாரு? இந்த சத்தியபுரி நாட்டு மகாராணி. தவறான செயலை செய்யலாமா? என்ன விட்டுறாடி. ஐயோ விட்டுறாடி. வேண்டாடி. என்ன விட்டுறாடி. அப்படியே பேசிட்டு நாளா போறேன். முடியாது. முடியாதா? முடியாது. விட்டுவனா? மைத்துனரே மாமா ஒரு காயா நான் இருக்கேன். நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வச்ச பிறந்தியா அல்ல தெருவுல ஓடித வெறி பிடிச்ச சொடி பிடிச்ச நாய் வச்ச பிறந்தியா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? அம்மா 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 அம்மான்றியே, நீ
பாலட குச்ச ஐயோ குடிக்கணும்னு நச்சாலும் வராது. எட்டி எட்டி பார்த்துதான் திராட்சை பாய்ச்சல். பேசுற நேரம் போது தெரியாது. என் அண்ணன் உன்னை நல்லவன திரும்ப செஞ்சிருக்காரு. நீங்க நடந்த விஷயத்தை எடுத்து கூறி உடனே நாட்டம் என்ன தவிர இழுத்து கொண்டீங்களா? நீங்க சின்னஞ்சிறு வயது முதல் அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பொழுதுதான் தாயகம் திரும்பி இருக்கீங்க. அதனால அந்த அயல் நாட்டுல என்ன வேணா நடந்திருக்கலாம்டா. யாருக்கு தெரியும்? எதனா நோய்க்கு வாங்கி வச்சிருக்கியோ. அதனால நாங்க டெஸ்ட் பண்றோம். யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட் மட்டும் பண்ணு. அது எடுத்து சாப்பிட்டு பார்த்து நாங்க சொல்லிடுவோம். அது அயல்நாடு சென்று ஆண்களை பெண்களை சேர்ந்து பயிலும் கல்லூரி பயின்றேனே நான் நல்லவனாக வாழ்கிட்டேனா அல்லது தவறான பாதையில் செல்கின்றேனா என்ன பரிசோதனை செய்திருக்கலாம். அண்ணியோட நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் பாடியேட்ட போடியேட்ட வசமாறி போய் விட்டேன். என்ன மன்னித்து விடுங்கள். நான் யாருப்பா? நாட்டு மகாராணி. இங்க நடந்த விஷயம் யாருக்கு அது தெரியும்? 500 ரூபாய் சரியா போச்சு. நாட்டு மகாராணி இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சு தவறா பேசுவாங்க. மொனமொன போரு. அதனால இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுப்பா. நீ குர்ராயா ராஜா, என் கோன, என் முண்டு, என் கோயா சொம்மாண்டா பணம் எப்படிதான் வாங்குது. என்னை பெற்றெடுத்த தாய் இருந்தனால் கூட இந்த சத்தியபுரி நாட்டில் நான் நல்லவனாக வாழ வேண்டும், வல்லவனாக வாழ வேண்டும், நேர்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்று யோசித்திருக்க மாட்டாங்க. அந்நியாக வந்த நீ இந்த சத்தியபுரி நாட்டில் நல்லா வாழ வேண்டும் என்று கூடிய மானத்தை இருந்து கூட பரிசோதனை செய்திருக்கே. இப்படிப்பட்ட என்னடா நடக்குது? என்னத்தா என்ன அதிசயம்? அது இந்த உடலை விட்டு உயிர் பிரிவே தவிர இங்கு நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணா தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
அவினிதழ்களை போல் மாறாத பாசம் அண்ணா ரோஜா அபிநீதங்களை போல் மாறாத பாசம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணிக்கு கண்ணாக தாயாரை தந்தை முகம் அறிந்ததில்லை. தாயாரை தந்தை முகம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் ஒட்டுக்குள் ஒன்றாக கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மையன்னு கூறுவார்களே. உண்மை எது என்று தெரியாமல் உடற்பிறந்த தம்பி அடித்து சித்திரம் செய்யாதீங்க. உன் நிலைமை கிடையாது. என்னது கச்சலை என்ன ஆனது? என் உடம்பு உடம்பா இல்லைங்க. ஐயோ என்ன ஆச்சு? ஐயோ லோல் இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டானே. ஐயோ லோலே ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. ஒண்ணுமே புரியல. வாசனை தடுமாறுங்க. வாத்து தருமா பாவி. ஐயோ என்னாச்சு செல்லம்? திரும்ப நடந்தது. ஆ, நீங்க காணங்க போனீங்க. ஆமா மைத்தர் வந்திருக்காரு சொல்லிட்டு அரிசி ஒண்ணு சமைச்சு கொடுத்தங்க. ஆமாண்டி. நல்லா சாப்பிட்டாரு. ஆ. தூக்கம் வருதுன்னு சொன்னாரு. உள்ள போய் படுக்குன்னு சொன்னேன். சொன்னேன். இல்ல நீ நான் உள்ள போய் படுக்க மாட்டேன். படுக்க மாட்டேன். அயல்நாட்டுல ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு படுக்க பழக்கம் ஆயிடுச்சு. இது பையன், இது பையன். அதனால பாவிய தலை வச்சு உறங்குறேன்னு சொன்னாங்க. ஆ, நான் கூட குழந்தை வச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு படுக்க சொல்லிட்டேங்க. ஆ. பிறகு 3 கேள்வி என்ன கேட்டாரு. என்ன கேள்வி அது? ஆ, அண்ணி, அண்ணி. நம்முடைய அரண்மனையில ஆ. வெள்ளை குதிரை இருக்கு. வெள்ளை குதிரை அந்த வெள்ளை குதிரை மீது யாரு சவாரி செய்தான்னு கேட்டாரு. கேட்டா? நான் சொன்னேன், எனது கனவு நம்ம சவாரி செய்யறதுன்னு சொன்னேன். நீ சொன்ன அதுக்கு ஆ. அண்ணி அண்ணி நான் எந்த ஒரு பொறுமை மீது ஆசைப்பட அடைய விடவே மாட்டேன். விட மாட்டேன். வெள்ளை குதிரை எனக்கு வேணும் ஆ. அப்படின்னு சொன்னதுக்கு அது அரசாங்க குதிரைப்பா ஆ. ஒன்னதான் இப்ப சவாரி செய்யணும் நான் சொன்னேன். நீ சொன்ன ரைட் 8வதுன்னு சொன்னேங்க. ஆ. நான் நெட்டி ஐயோ, அதான், எட்டி அதான், முட்டி. அதுக்குள்ள போனேங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. நான் உங்களுக்காக ஆசை ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கினேன். தங்க தட்டு 916 கேடிஎம். 916. ஆமாங்க. ஆமா அதுல யாரு சாப்பிட்டு நான் கேட்டான். கேட்டா? நான் இன்னாட்டு மண்ண உனது அண்ணன் சாப்பிடாருன்னு சொன்னேன். நீ சொன்ன அண்ணன் மாதிரி தான் சாப்பிடணுமா? ஆ. இந்த நாட்டுல எனக்கு பங்கு இருக்குது. பங்கு இருக்குது. நானும் சாப்பிடுவேன்னு சொன்னதுக்கு ஆ, நான் எச்சத்தட்டு இருந்தாங்க சொன்னேன். ஆ, எச்சத்தட்டா இருந்தால பரவாயில்ல, பரவாயில்ல. நான் சாப்பிட்டே ஆவன்னு சொன்னாங்க. முதல்ல மட வந்து நான் சொன்னேன்டா வானா வானா அது கூட போகட்டும் மாமா. ஐயோ ஐயோ நான் கணவனை கண் கண்ட தெய்வம். கல்லாடல கனவை புல்லாடல புரிஞ்சு சொல்லிட்டு காலம்பல ஒரு காலடியில் நான் கிடக்குறேன். பாக்குறேன் சக்கரத்துக்கு ஒண்ணு சொல்லவா? அழுகிறவங்க காலுக்கு என் தெய்வம் அல்லவா நீ? வரமே. நீ காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி தானே நீ சொல்லவே? என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டானே. என்ன கேட்டா? நான் அப்பவே சாவ கூடாதா? ஐயோ நீ இறக்க போகின்றாயா? நீ இறந்து விட்டால் நானும் உன்னுடன் உடன் கட்டை அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதப்பா.
அவன் என்ன ஒரு வார்த்தை கேட்டா, என்ன தெரியுமா கேட்டா? நீ நம்முடைய பஞ்சனில பஞ்சு மெத்த இருக்கு. பஞ்சு மெத்த பாசப்புறம் பஞ்சு மெத்த நாம் இருவரும் ஏகரே குதிச்சுங்க. அதேதான். என்னடா மாயத்தா இருக்க கூடாதுமா. அந்த பஞ்சு மெத்த பஞ்சு மெத்தில யாரு பருத்து வருவதுன்னு கேட்டாங்க. யாரு படுத்துறங்கன்னு நான் கூட குழந்தைய நினைச்சுக்கிட்டு குழந்தை வெளிச்சமா சொல்லிட்டேன். உனக்கு குழந்தை ஒரு வார்த்தை கேட்டானே. என்ன கேட்டா நீ சொல்லலாம் நீ அண்ணன் காடக போயிருக்காரு. ஒருவேளை அண்ணன் அங்கேயும் செத்துட்டா. அண்ணன் அங்கேயும் செத்துட்டா. பஞ்சு மெத்தில தனியா படுத்து கிடப்பியே. இந்த குளிர்காலத்துல அரண்மனைக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. அதனால யாருக்கும் தெரியாம நீ நானும் அப்படி முடிச்சுட்டு படுக்க சொல்றானே. இல்ல ஐயா, நடந்த உண்மையை நான் சொல்றேன். அண்ணன் காட்டுக்கு போயிட்டாரு. சட்டி அவுத்து போட்டு வேலைக்கு வர. இந்த சத்தியம் அப்போதே ஏதோ சட்டம் இந்த சத்தியம் அவன் சொல்றான், எங்க அண்ணன் அடிச்சா நான் அந்த பாட்டு பாடினா எங்க அண்ணன் கம்முன்னு ஆயிடுவாரு. மிச்சைக்கு மிச்சாக நீதான் இருக்க வேண்டும். ஆனா படுபாவி நீயாடா என் தம்பி. நாடு நாடு தமிழ்நாடு பாட்டு. இந்த படுபாவி என் மனைவியை அடைய நினைத்து விட்டான். இனிமேல் இவன் நாட்டில் இருக்க கூடாது. இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். எங்கடா